ये जीवन प्रभु का हो गया, ये जीवन प्रभु का हो गया। क्या मुझे अब सोचना, उन्हीं संग बैठूं, उन्हीं संग खेलूं, उन्हीं संग बैठूं, उन्हीं संग खेलूं,
मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய தினம் பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தில் பாபா நமக்கு சாரமாக 2 விஷயங்களை அடிக்கடி கூறுகிறார். தூய்மையாக யோகியாக என்று. அப்போ நம்ம தூய்மையாகணும், யோகியாகணும். அப்போ இந்த 2ல் ப்ராக்டிக்கல் நம்மளோட தாரணை எந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த தாரணைன்னு சொல்லும் பொழுது தேவதை ஆவதற்குரிய தகுதிகளை பாபா நமக்கு இந்த முறையில் முக்கியமாக நம்மளுடைய கவனத்தில் நம்மளோட ஸ்மிருதியில் பாபா ஏற்படுத்துகிறார். அதை நாம் இன்னைக்கு கேட்கலாம். மீட்டே பச்சே अपना कल्याण करना है तो हर प्रकार की परहेज रखो. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு விதமான பத்தியத்தை கடைபிடியுங்கள். நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது வேற, தன்னாத்மா இந்த கதியில் இருக்குது, தன்னைத்தானே நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும். அப்போ தன்னாத்மாவுக்கு நம்ம நல்லது செய்யணும்னா பல்வேறு விஷயங்களை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஒவ்வொரு விதமான பத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். फूल बनने के लिए पवित्रता के हाथ का शुद्ध भोजन खावो. நம்ம பூ போல ஆகணும் அப்படின்னா தூய்மையான கரங்களால் சமைக்கப்பட்ட
சுத்தமான உணவு நம்ம சாப்பிட வேண்டும். பூ போல ஆகிறதுனா என்ன? பூ என்றாலே குணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம குணங்கள் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்றால் தூய்மையான கரங்களால் தயாரிக்கப்பட்ட சுத்த போஜனத்தை நாம் அருந்த வேண்டும். அப்போ உணவு விஷயத்தில் நமக்கு பத்தியம்ங்கிறது தேவை. तुम बच्चे अभी यहाँ ही कौन सी प्रैक्टिस करते हो जो 21 ஜென்ம தக் रहेगे? குழந்தைகளாகிய நாம் இங்கே எந்த ஒரு ப்ராக்டிஸ் செய்கின்றோம் 21 ஜென்மம் வரைக்கும் அது நம்ம கூடவே இருக்கும். सदा तन मन से तंदुरुस्त रहने की प्रैक्टिस तुम यहाँ से ही करते हो. எப்பொழுதுமே நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய பயிற்சி இங்கே தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி உடலுக்குரிய அவேர்னஸ் நிறைய இருக்குது. அப்போ உடலினுடைய ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திற்கு இங்கே நம்ம நிறைய பயிற்சி பண்ணுறோம். तुम्हें ददेसी ऋषि मिसल यज्ञ सेवा में हड्डियाँ भी देनी है. நாம் அனைவருமே ததீசி ரிஷி போல இந்த யஜ்ய சேவையில் எலும்புகளையும் நம்ம கொடுக்க வேண்டும். எலும்பை கொடுக்கறதுன்னா என்ன? எலும்பு தேய தேய நம்ம என்ன பண்ணணும்? இதயபூர்வமாக சேவா செய்யணும். லேக்கின் ஹட்ட யோகக்கே பாத் நகி. ஆனால் இங்கே ஹட்ட யோகங்கிற விஷயம் கிடையாது. உடலை வருத்தி நம்ம உட்கார்றது, உடலை வருத்தி செய்கிறதுங்கிற விஷயம் கிடையாது. अपना शरीर कमज़ोर नहीं करना है. உடலை சேவையில் ஈடுபடுத்தணும், ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும். அப்போ தான் அதனால் செஞ்ச பாவ கர்மங்கள் மாறும். ஏன்னா கர்மேந்திரியங்களால் நம்ம சேவை செய்ய செய்ய என்னாகும்னா நம்மளோட பாவச்சுமை கூட நீங்கி கொண்டே வரும். ஆனால் தன்னோட சரீரத்தை அதுக்காக பலகீனமாக்காதீர்கள். तुम योग से ही 21 जन्मों के लिए तंदुरुस्त बनते हो. उसकी प्रैक्टिस यहाँ से करते हो. நீங்கள் யோக சக்தியினால தான் 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியசாலியாக ஆகிறீர்கள். அதற்குரிய ப்ராக்டிஸ் தான் இங்கே நம்ம எல்லாருமே செய்து கொண்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி. कॉलेज अथवा यूनिवर्सिटी होती है तो टीचर भी स्टूडेंट तरफ देखते हैं. பொதுவாக பாருங்கள், உலகத்தில் காலேஜ் அதாவது யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னா டீச்சர் கூட யாரை பார்க்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம்தானே பார்க்குறாங்க. गुलाब का फूल कहाँ है, फ्रंट में कौन बैठे हुए हैं, ये भी बगीचा है परंतु नंबरवार तो है ही. அதுபோல் இங்கேயும் பாபா வந்து சுப்ரீம் டீச்சர் யாரை பார்க்குறாரு? யார் வந்து ரோஜா புஷ்பமாக இருக்கிறாங்க, எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, முன்னாடி யார் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா இது கூட ஒரு ஆன்மீக தோட்டம். இந்த தோட்டத்தில் கூட குழந்தைகள் வரிசை கிரமமான புஷ்பங்களாக இருக்கிறோம். यहाँ ही गुलाब का फूल देखता हो, फिर बाजू में रतन ज्योति, कहाँ अक्कू भी देखता हूँ. பாபா வர்ணனை பண்ணுறாரு. இங்கே நான் பார்க்குறேன் ரோஜா புஷ்பமுள்ள குழந்தையை நான் பார்க்குறேன். அது பக்கத்தில் பார்த்தா பவளப்பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் நான் பார்க்குறேன். சில இடத்துல பார்த்தா யார் இருக்கிறாங்களா? எருக்கம்பூ கூட நான் பார்க்குறேன்ட்டார். பகவான் கோ தோ தேக்கனா படேனா. ஏன்னா இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யார்? பாபா தானே. அப்போ அவரோட வேலை என்ன? தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும், பராமரிப்பு பண்ணணும் இல்லையா? उस बागवान को ही बुलाते हैं आकर इस कांटों के जंगल को खत्म कर फूलों का कलम लगावो. எப்படி உலகத்தில் ஸ்தூலத்தில் தோட்டத்தை நிர்வாகம் செய்கிறவங்கள கூப்பிடுவாங்க, அவங்கள கேர்டேக்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த முள் நிறைந்த காட்டை அழித்து அழகான மலர் தோட்டத்தை அதனுடைய நாற்றை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லுவாங்க. तुम बच्चे प्रैक्टिकल में जानते हो कैसे कांटों से फूलों का सफलिंग लगता है. நம்ம குழந்தைகளும் ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வந்து முள்ளில் இருந்து புஷ்பங்களாக அந்த நாற்று நடப்படுகிறது என்று. तुम्हारे में भी बहुत तोड़े है
जो इन बातों का चिंतन करते हैं நம்ம குழந்தைகளில் கூட மிக மிக குறைவான பேர் தான் பாபா சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களை பற்றிய சிந்தனை செய்கின்றனர். ये भी तुम बच्चे जानते हो वो बागवान भी है खिवैया भी है सबको ले जाते हैं. இப்போ உங்களுக்கு தெரியும் பாபா யார்? தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், படகோட்டி அவர் தான், நம் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர் அவர் தான். फूलों को देख बाप भी खुश होते हैं. புஷ்பங்களை பார்த்து பார்த்து பாபா கூட என்ன ஆகிறாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஹரேக்கு சமஸ்தே ஹே ஹம் காண்டோ சே ஃபூல் பன் ரகே ஹே. ஒவ்வொருத்தரும் தான் எப்படி இருக்கிறோன்ட்டு தன்னிலை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. முள்ளா இருக்கிற நான் இப்போ அழகான புஷ்பமாக குணவானாக மாறிக்கொண்டிருக்கிறேன். நாலேஜ் தேக்கோ கித்தனி ஊஞ்சி ஹே. பாபா சொல்கிற ஞானம் பாருங்க எவ்வளோ உயர்ந்த ஞானம். इस समझने में भी बहुत बड़ी बुद्धि चाहिए. உயர்ந்த ஞானம். ஆனால் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட புத்தி எப்படி இருக்கணுமா? மிகப்பெரிய புத்தி, பரந்த புத்தி இருக்கணும். இந்த உலகம் எப்படி இருக்கு? ஏ ஹைஹி கலியுகி நரகவாசி. இந்த உலகமே கலியுகம் என்ற நரகவாசி உலகமாக இருக்குது. நரகத்திலிருந்து நம்ம சொர்க்கம் போகிறோம். அப்போ நம்மளாம் சொர்க்கவாசி ஆயிட்டுருக்குறோம். சன்னியாசி லோகு தோ கர்பார் சோடு பாக ஜாத்தே ஹே. சன்னியாசிகள் கூட வீடு வாசலை விட்டு என்ன பண்ணுறாங்களா? ஓடி போயிடுறாங்க. தும்கோ தோ பாகனா நகி ஹே. நம்ம வீட்டை விட்டு ஓடணுங்கிறது இல்லை, இருந்து கொண்டே நம்ம சாதிக்கிறோம். கிசி கிசி கர்மே ஏக்கு காண்டா ஹே தோ ஏக்கு ஃபுல் ஹே. சில குடும்பங்களில் பார்க்குறப்ப ஒருத்தங்க முள் போல இருப்பாங்க, இன்னொருத்தங்க பார்த்தா பூ போல இருக்கிறாங்க. बाबा से कोई पूछते हैं बाबा बच्चे की शादी कराइए. பாபாட்ட சில பேர் கேட்குறாங்களா? என்ன கேட்குறாங்க? பாபா நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய வைக்கவா அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. பாபா என்ன சொல்வார்? பலே கராவோ, சரி செஞ்சுடு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கர்மே ரக்கோ சம்பால் கரோ. வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்கள பாதுகாப்பாக கவனிங்க. पूछते हैं इससे ही समझा जाता है हिम्मत नगी है. அப்போ இதிலிருந்து என்ன புரிய வைக்கப்படுதுன்னா, அவங்கள வீட்டில் வச்சு கவனிக்கிற அளவுக்கு என்ன இல்லை, தைரியம் கூட கிடையாது. தோ பாபா பி கஹ் தேதே ஹே பலே கரோ. அப்போ பாபா கூட என்ன சொல்கிறாருன்னா, சரி பண்ணணுமா பண்ணுங்க. कहते हैं हम तो बीमार रहते हैं फिर बहू आएगी उनके हाथ का खाना पड़ेगा. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா எங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ஆகையினால மருமக வருவா, மருமக கையால் தான் நாங்கள் சாப்பிட வேண்டியது இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. பாபா கஹேகா பலே காவோ நா கரேங்கே கியா. பாபா என்ன சொல்வார் பதில் நினைக்கிறீங்க? சரி சாப்பிடுங்க. வேற என்ன சொல்வார்? நோன்ட்டு சொல்ல முடியுமா? சர்க்கம்ஸ்டன்ஸ் ஐசே ஹே கானா ஹி படே கியோன்கே மோஹ் பி தோ ஹேனா. குழந்தைங்க ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்கன்னா பாபா ஓகே பண்ணுறாரு. உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது, சாப்பிடணுமா சாப்பிடுங்க. ஆனாலும் பாபா ஒரு வார்த்தை என்ன சொல்ல வராரு? இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு சக்தி வேணும். அப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அப்போ மோகந்தானே அப்படின்ட்டு சொல்கிறாரு. கர்மே பகு ஆயி தோ பாத்து மத்து பூச்சோ. நிறைய குடும்பம் எப்படி இருக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு மருமக வந்தாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? தேவதையே வந்த மாதிரி, லட்சுமி தேவியே வந்துட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மருமக வந்தாலே குல விளக்கு அப்படி நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஏதோ சமஜ்னிக்கு பாத்தே, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். हमको फूल बनना है तो पवित्र के हाथ का खाना है. பாபா இன்னைக்கு எந்த விஷயம் பாருங்கள், புதுமையான விஷயம். நம்மளை நல்லா பக்காப்படுத்துகிறாரு. நம்ம பூ போல ஆகணும். பூ போல ஆகிறதுனா என்ன? குணமுள்ள ஆத்மா, குணங்கள் நிறைந்த புஷ்பம் ஆகணும்னா தூய்மையான கரங்களால் செய்யப்பட்ட உணவு தான் சாப்பிடணும். இதுதான் நியமம். उसके लिए अपना प्रबंध करना है. எப்படின்ட்டு நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது, அதுக்குரிய ஏற்பாடு நம்ம தான் செஞ்சுக்கணும். इसमें पूछना तोड़ेगी होता है. இதில் நீங்கள் எங்கிட்ட கேட்க வேண்டியது என்ன இருக்குது?
बाबा समझाते हैं तुम देवता बनते हो, इसमें ये परहेज चाहिए. பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, குழந்தைகளே நீங்களாம் தேவதை ஆகுறீங்க. தேவதையாகிற ஆத்மானா இந்த உணவு விஷயத்தில் பத்தியம் வேண்டும். जितना ஜாஸ்தி பர்ஹேஜ் ரக்கேங்கே உத்தனா துமாரா கல்யாண் ஹோகா. எந்த அளவு அதிகமான பத்தியம் வைக்கிறாங்களோ அந்த அளவு நம்ம ஆத்மாவுக்கு முன்னேற்றம் நன்மை என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். ஜாஸ்தி பர்ஹேஜ் ரக்கனேமே கொஞ்சம் மெஹனத் பி ஹோகி. அதிகமாக நம்ம அந்த டயட் வைக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். ராஸ்தே மே பூக் லகதி ஹே கானா சாத் மே லே ஜாவோ. எங்கேயாச்சும் வேலை நிமித்தம் சேவை நிமித்தம் நம்ம போகிறோம்னா, போகிற வழியில் நமக்கு பசிக்குதுன்னா போகிறப்பவ கையோட சாப்பாடு கொண்டு போயிடுங்க, எந்த கஷ்டம் கிடையாது. லாச்சாரி ஹே தோ ஸ்டேஷன் வாலோசே டபுள் ரொட்டி லே காவோ. வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஸ்டேஷனில் டபுள் ரொட்டி வாங்கி கூட சாப்பிடுங்க. சிரா பாப்கோ யாது கரோ. ஆனால் பாபா மட்டும் நீங்கள் நினைவு செய்யணும். அதுக்கு பேர் தான் யோக பலம். இதில் ஹட்டயோகம் என்ற பேச்சு கிடையாது. சரீர்கோ கம்சோர் நஹி பனானா. இந்த உடலை பலகீனம் ஆக்காதீங்கன்ட்டார். நியமத்தை கடைப்பிடிக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும், பியூரிட்டியான சாப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கிடைக்கல வைக்கல சொல்லிவிட்டு சரீரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, சாப்பிடாம பலகீனம் ஆக்கிடக்கூடாது. அதனால தான் பாபா பக்காப்படுத்துகிறாரு, சரீரத்தை பலகீனம் ஆக்காதீர்கள். ததிசி ரிஷி மிசல் ஹடி ஹடி தேனிகே. ததிசி ரிஷி போல் எலும்பு எலும்பு நம்ம என்ன பண்ணணும், தேய கொடுக்கணும். இதில் ஹட்டயோகத்தினுடைய பேச்சு இல்லை, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம். சரீர்கோ பில்குல் தந்துருஸ்து ரக்கணும். இந்த உடலை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடலை ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். சோறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உடம்பு நல்லா இல்லைன்னு என்ன சேவை பண்ண முடியும். योग से 21 जन्मों के लिए तंदुरुस्त बनना, ये प्रैक्टिस यहाँ से करनी है. யோக பலத்தால் தான் 21 ஜென்மத்திற்கு நம்ம என்ன ஆகிறோமா, ஆரோக்கியசாலி ஆகிறோம். அதுக்குரிய ப்ராக்டிஸ் நம்ம இங்கே தானே செய்யணும். பாபா சம்ஜாத்தே ஹி இஸ்மே பூச்சனைக்கு தர்கார் நஹி ரகுதி. பாபா புரிய வைக்கிறாரு, இதில் நம்ம எது ஒன்றும் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு கேட்குறாரு. கோய் படி பாத் ஹே கியா, உஸ்மே மூஞ்சத்தே ஹோ தோ பூச்ச சக்தி ஹோ. இதில் நீங்கள் குழப்பம் அடைகிறீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். छोटी छोटी बातें बाबा से पूछने में कितना टाइम जाता है. குழந்தைங்க சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கொண்டு போயிட்டு பாபாட்ட கேட்குறாங்கன்னா அதில் எவ்வளோ டைம் வரையமாகுது. படே ஆத்மி பகுத் தோடா போல்தே ஹே. பொதுவாகவே பாருங்கள், பெரிய விவிஐபி ராயல் குடும்பம்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குறைவாக தான் பேசுகிறாங்க. ஷிவ் பாபாக்கோ கஹா ஜாத்தா ஹே சத்கதி தாத்தா. அப்போ ஷிவ் பாபாவை என்னன்ட்டு சொல்லப்படுது, சத்கதி தரக்கூடிய வள்ளல் என்று அவரைத்தான் நம்ம சொல்கிறோம். சுகம் சாந்தி தரக்கூடிய வள்ளல் அவர் தான். ராவண்கோ சத்கதி தாத்தா தோடே ஹி கஹேங்கே. இதே ராவணனை போயிட்டு நீ சத்கதி கொடுக்குற வள்ளல்ட்டு யாராவது சொல்லுவாங்களா? அகர் ஹோத்தா தோ உன்கோ ஜலாத்தே கியூ. ஒருவேளை ராவணன் சத்கதி கொடுக்குறான்ட்டு வச்சுக்கோங்க, அப்போ அவரோட சித்திரத்தை ஏன் எரிக்கணும்? பச்சை சமஸ்தே ஹி ராவண் தோ நாமி கிராமி பல் தாக்கத்து ராவன் மே பகுத் ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ராவணன்னா என்ன, ரொம்ப பிரசித்தமானவன். ஆனால் சக்தி ராவணனுக்குள்ளார நிறைய இருக்குது. நிறைய சக்தி படைத்தவனாக இருந்தாலும் ராவணன் யார், நமக்கு ஃப்ரெண்டு கிடையாது, எதிரி தான். அரைக்கல்ப ராவண ராஜ்யம். எப்போ இருந்து இந்த மகிமை கேட்குறோம், ஒன்றுமே கிடையாது. अच्छा तुम जानते हो रावण 5 विकारों को कहा जाता है. 5 विकारता தான் ராவணன் என்று அழைக்கப்படுவதே. साधु संत पवित्र बनते हैं तो उन्हों की महिमा करते हैं ना. சாது சன்னியாசி எல்லாம் தூய்மை ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட மகிமை பாடுறாங்க இல்லையா. இந்த சமயம் எல்லா மனிதர்களும் पतितात्मा தான். भले कोई भी आए, समझो कोई बड़े आदमी आते हैं, कहते हैं बाबा से मुलाकात करे, बाबा उनसे क्या पूछेंगे. யாருனாலும் வரட்டும், ஆனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய விஐபி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, பாபா கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. பாபா அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுவார், உன்சே தோ யஹி பூச்சேங்கே. அவங்கக்கிட்ட என்ன கேட்பாருன்னா, பாபா ராம் ராஜ்ய ராவண் ராஜ்ய கபு நாம் சுனா ஹே. ராமராஜ்யம்னா என்ன,
ராவண ராஜ்யம்னு என்ன? எப்பொழுதாவது இந்த மாதிரி பெயரை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? வரவங்களை கேளுங்க. மனுஷ்ய தேவதா கபு சுனா ஹே. மனிதன் என்றால் யாரு, தேவதை என்றால் யார் சொல்கிறோம், இதெல்லாம் எப்போவாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஈசமே மனுஷியோं का राज्य है या देवता राज्य है? இந்த நேரம் உலகத்தில் மனித ராஜ்யமா அல்லது தேவதா ராஜ்யமா? மனிதர்கள்ட்டு யாரும் சொல்கிறோம், தேவதான்ட்டு யாரும் சொல்கிறோம்? தேவதா கூட எந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாங்க? சத்தியத்தில் தானே வாழ்ந்தாங்க. ராஜா ராணி எவ்வளையோ அப்படி குடிமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்கள் யாரனாலும் கேட்கலாம், இது புது உலகமா அல்லது பழைய உலகமான்ட்டு. சத்தியத்தில் யாரோட ராஜ்யம் இருந்தது, இப்போ யாரோட ராஜ்யம் இருக்குது? சித்திரங்களெல்லாம் எதிரில் இருக்குல்ல. பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, இதெல்லாம் பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. जो बच्चे कहते பாபா தாரணா நகி ஹோத்தி உன்ஹே பாபா कहते. எந்த குழந்தைங்க சொல்கிறாங்க பாபா தாரணையே இல்லை பாபா அப்படின்ட்டு யாராவது சொல்கிறாங்கன்னா பாபா என்ன சொல்கிறாராம், அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய், போதுமானதும் வாராம். அப்பா நினைக்கணும், ஆஸ்தி நினைக்கணும். அச்சா முஜே யாத் கரோ தோ வருஷா மில் ஜாயேகா. தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தி என்பது கிடைத்துவிடும். भारत में शिव जयंती भी मनाते हैं, परंतु कब भारत में आकर स्वर्ग बनाया? நம்ம பாரத நாட்டில் தான் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த சிவன் எப்போ வருகை புரிந்தார், எப்படி சொர்க்க பூமி ஆக்கினாருன்ட்டு யாருக்கும் தெரியாது. பாரத சொர்க்கத்தா ஏன் நஹி ஜான்தே. ஒரு காலத்தில் பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சுன்ட்டு யாருக்கும் தெரியல, அந்தளவு மறந்தாச்சு. अच्छा तुम कहेंगे हम भी कुछ नहीं जानते थे. இப்போ நம்ம கூட என்ன சொல்கிறோம்னா, நாங்களும் ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தோம் இல்லையா? கே ஹம் சொர்க்கக்கே மாலிக்தே. நாங்கள் சொர்க்கத்தின் அதிபதியாக வாழ்ந்தோங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. அவ பாப்பு துவாரா ஹம் ஃபிர்சே தேவதா பண்றகே. பாபா மூலமாக நம்ம மறுபடியும் என்ன ஒரு தேவதா ஆத்மா ஆயிட்டுருக்குறோம். புரிய வைக்கக்கூடியது நான் மட்டுமேன்ட்டார். செகண்டுமே ஜீவன் முக்தி கயா ஹுவா ஹே. ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி என்று இது தான் வர்ணனை செய்யப்படுகிறது. பரந்து இஸ்கா அர்த்த பி தொடைகி சமஸ்தே. இதனுடைய அர்த்தம் என்னன்ட்டு யாராவது புரிஞ்சிருக்காங்களா? இல்லை. ஒரு செகண்டில் நம்ம என்ன ஆகிறோம், சொர்க்கத்தினுடைய தேவதையாக ஆகிறோம். அச்சா இன்கோ இந்திர சபா பி கோத்தே ஹேனா. இதைத்தானே இந்திர சபைன்னு கூட சொல்கிறோம். ஓ ஃபிர் இந்திர சமஸ்தே ஹே பர்சாத்து பர்சானே வாலேக்கோ. பக்தியில் என்ன நினைக்கிறாங்க, மழை பொழிய வைக்கிறவங்களுக்கு பேர் தான் இந்திரன் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. अच्छा अब बरसात बरसाने वालों की कोई सभा लगती है क्या? பாபா என்ன கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி மழை பெய்ய வைக்கிறாங்கன்னா பாபா கேட்குறாரு, அவங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு சபை கூடுகிறதா என்ன? இந்திர லட்டு இந்திர சபா கியா கியா சுனாத்தே ஹே. இந்திர லட்டுன்ட்டு சொல்கிறாங்க, இந்திர சபைன்னு சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க? आज फिर से यह पुरुषार्थ कर रहे हैं पढ़ाई है ना. இன்று மறுபடியும் இந்த முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்மளாம் படிச்சுட்ருக்குறோம். எப்படி உலகத்தில் பாரிஸ்டிங் படிப்பு படிக்கிறாங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நாங்கள் நாளைக்கே படித்து பாரிஸ்டர் ஆகிடுவோம். இன்றைக்கி படிக்கிறோம், நாளைக்கு சரீரம் விட்டால் என்ன ஆகும்? ஆத்மா ராஜ்யத்தில் போயிட்டு ஜென்மம் எடுக்கும் தானே. தும் பவிஷ்ய கேலியே பிராலப்து பார்த்தீங்க. நம்ம செய்கிற முயற்சி என்னென்னா வருங்காலத்திற்காக பிராப்தியை உருவாக்குறோம். अच्छा यहाँ से पढ़कर जाएंगे फिर हमारा जन्म सत्युग में होगा. ஸோ இங்கேருந்து படிச்சுட்டு போகிறாங்க, பிறகு நம்மளோட ஜென்மம் எங்கே ஏற்படும்னா சத்தியுகத்தில் தான் ஏற்படும். ஏன்னா நம்மளோட லட்சியமே என்ன அப்படின்னா இளவரசன் இளவரசி ஆகணும். நம்ம படிக்கிற படிப்பு என்னென்னா ராஜ்யோக படிப்பு தான். கோயி கஹே பாபா ஹமாரி புத்தி நஹி கொள்தே. சில பேர் என்ன சொல்கிறாங்களா, நான் என்ன பண்ணட்டும் பாபா, என் புத்திங்கிற பூட்டு திறக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. ஏதோ துமாரே தகுதீர் ஐசே. பாபா என்ன பதில் சொல்கிறாரு, சரி அந்த குழந்தையினுடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கோ அந்த அளவு தானே வரும். ட்ராமாமே பார்ட் ஐசா ஹே. ட்ராமாவில் பார்ட் அப்படி. அச்சா உஸ்கோ பாபா சேஞ்ச் கைசே கர் சக்தே. அந்த பார்ட்டை எப்படி மாற்ற முடியும்? சொர்க்கத்தினுடைய மாலிக் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல. பரந்து நம்பர் வார்த்தை ஹோங்கேனா வரிசை கிரமமாக தானே இருப்பாங்க. ஐசே தோ நகி சப் பாதுஷா பன்கு ஜாயே. எல்லாரும் பாதுஷா ஆயிட்டாங்கன்ட்டு இல்லை.
कोई कहते हैं ईश्वरीय ताकत है तो सबको बादशाह बना दे. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா உங்ககிட்ட தான் ஈஸ்வரிய சக்தி இருக்குல்ல, எல்லாரையும் நீ ராஜா ஆக்கலாம் தானேன்ட்டு கேட்குறாங்க. பாபா கேட்குறாரு, சரி குழந்தை, ஃபிர் பிரஜா காசி ஆயேகி, பிரஜைகள் மக்கள் எங்கேருந்து வருவாங்க? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் அபித்தோ சிறப்பு நான் மாத்திரம் மகாராஜா மகாராணி, பேரளவுக்கு மகாராஜா மகாராணின்ட்டு பட்டம் டைட்டில் கொடுக்குறாங்க. லாக்குதோ தேனேசே ராஜா ராணிக்கா லக்கபு மில் ஜாத்தா ஹே. பொதுவாக பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். ₹1,00,000 கொடுத்தீங்கன்னா ராஜா ராணிங்கிற அந்த ஒரு பேர் உங்களுக்கு கிடச்சிடும். ஃபிர் சால் பி ஐசி ரக்கனி படை. உங்கள் பிஹேவியரை பாருங்கள், அது போல் நீங்கள் நடந்துக்கிறீங்களா, அப்படி இருக்கிறீங்களா? अभी तुम बच्चे जानते हो हम ईश्वरीय मत पर अपना राज्य स्थापन कर रहे हैं. இப்போ உங்களுக்கு தெரியும், நாம் பாபா சொல்கிற ஸ்ரீமத் அனுசாரம் தனது ராஜ்ய ஸ்தாபனை பண்ணுறோம். வஹா தோ சப் சுந்தர் கோரே ஹோங்கேனா. நம்ம போகிற பொண்ணான உலகத்தில் எல்லாரும் தூய்மையாக அழகாக இருப்பாங்க இல்லையா? லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்துச்சு தானே. சாஸ்திரத்தில் கூட கல்பத்தினுடைய ஆயில என்ன பண்ணிட்டாங்க, மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் மனிதர்கள் மறந்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். பதீத்தமான ஆத்மா எப்படி பியூட்டிஃபுல் ஆத்மா, தூய்மையான ஆத்மா ஆகுறதுக்கு. தேவதைகள் இப்போ பாருங்கள், காலே ஹோத்தே ஹே கியா, கற்பாவாக இருக்கிறாங்க தேவதைகள். ராதையை காட்டுனா வெள்ளையாக காட்டுறாங்களா, கிருஷ்ணரை காட்டுனா கருப்பாக காட்டுறாங்களா? ஆனால் 2 பேருமே பியூட்டிஃபுல் தானே, ராதாவும் கிருஷ்ணாவும். காமச்சிதையில் அமர்ந்தாதான் 2 பேரும் கரியாகிறாங்க. வஹா ஹே துமாரி துனியா கே மாலிக். அங்கே நம்ம பொன்னான உலகத்தின் தலைவனாக ஆகிறோம். இது விகாரி உலகம். अच्छा तुम बच्चों को एक तो अंदर में खुशी रखनी चाहिए कि தெய்வீ गुण भी धारण करना चाहिए. உள்ளத்தால் குழந்தைகளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி வரணுமா. நாம் இப்போ தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மன உறுதியோடு நினைக்கிறாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ குஷி இருக்கணும். कोई कहते हैं பாபா பீடி நகை சூட்டுத்தி ஹே. சில பேர் பாபாட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயந்தான், என்னால் பீடி குடிக்காமல் இருக்க முடியல அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. பாபா கஹங்க, அச்சா பௌத் பியோ, குடிக்கணுமா நிறைய குடிச்சுக்கோ. பூச்சத்தே ஹோ தோ கியா கஹேங்கே. குடிக்கணுமா வேண்டாமான்ட்டு கேட்டால் பாபா என்ன சொல்வாரா? பர்ஹேஸ் மே நஹி சல்னே சே கிரேங்கே. ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லிட்டார். அவர் சொல்கிற அந்த டயட்டு பத்தியத்தை நாம் கடைப்பிடிக்கவில்லை என்றால் கீழே போயிடுவோம். குத அப்படி சமஜ் ஹோனி சாஹியே. தன் மீது தனக்கு என்ன இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். நம்ம தேவதை ஆகிற ஆத்மானா நம்மளோட சால் சலன், அதாவது நம்மளோட நடத்தை, நடவடிக்கைகள், உணவு, பழக்கம் எப்படி இருக்க வேண்டும்? अच्छा सब कहते हैं हम லக்ஷ்மி கோ நாராயண் கோ வரேங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லக்ஷ்மியை மணக்கிறோம், நாராயணரை கல்யாணம் பண்ணுறோன்ட்டு. சரி, எல்லோரும் உங்கள் முகத்தை பாருங்களே, உங்கள் முகம் எப்படி இருக்குது, அப்படிப்பட்ட லட்சணம் குணம் இருக்கா? ஹம் பீடி பீத்தே ஹே ஃபிர் நாராயண் பன் சகேங்கே. நாரது காபி கதா ஹேனா. நம்ம பீடி குடிக்கிறோமா, ஆனால் நாராயணனாக முடியுமா? செக் பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள் தன்னைத்தானே. நாரதரோட கதை இதுதானே. ஒருத்தர் மட்டும் நாரதர் கிடையாது இல்லையா, எல்லா மனிதர்களும் பக்தாத்மாலாம் நாரதன்ட்டாரு பாபா. अच्छा बाबा कहते हैं देवता बनने वाले बच्चे अंतर्मुखी बन जाते, अपने आप से बातें करो. தேவதையாகக்கூடிய குழந்தைங்க நம்ம யார்? தேவதையாகக்கூடிய குழந்தைங்க உள்நோக்கு முகமாகி என்ன பண்ணணுமா, தன்னோடு தான் பேசுங்கள். உள்நோக்கு முகமாகி தன்னோடு தான் பேசுங்கள். எப்போ நம்ம தேவதையாகிறோம், நம்மளோட நடத்தை எப்படி இருக்க வேண்டும்? ஹம் தேவதா பன்தே ஹே தோ ஷராப் நகி பீ சக்தே. நம்ம தேவதையாகிற ஆத்மானா ஸ்மோக் பண்ண முடியாது, ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாது, விகாரத்திலும் செல்ல முடியாது. 3 விஷயம் சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொல்கிறார் பாபா? ஸ்மோக் பண்ண முடியாது, விகாரத்தில் போக முடியாது, அசுத்த பொருள்களை தீண்டவும் முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? பத்தீத்துக்கே ஹாத்துக்கா நெகிக்கா சக்தி. ஒரு ஆத்மாவை பத்தீத்து விகாரியாக இருக்காங்கன்னா அவங்க கையால் செஞ்ச உணவு சாப்பிட முடியாது. நகித்தோ அவசர் பர்
அசர் ஹோ ஜாயேகா. அதை மீறி நம்ம வந்து செயல்படுத்துகிறோம்னா நம்மளோட ஸ்தித்தியில் அதனுடைய பிரபாவம் என்பது உண்டாக்கும். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறாங்க. ட்ராமா கே ராஸ் கோபி கொய் நஹி ஜான்தே. ட்ராமாவோட சீக்ரெட் என்னன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது நாடகம். நாடகத்தில் எல்லாரும் நடிகர்கள். நம்ம ஆத்மாக்கள் மேலேருந்து வருது, பார்ட்டு ப்ளே பண்ணுறோம் முழு உலகத்தில். அச்சா ஆக்டர்ஸ்கோ பஜானா ஹே. பாபா சொல்கிறாரு, முழு உலகத்தினுடைய நடிகர்கள் யார்? அவரவருக்குரிய கதாபாத்திரத்தை நம்ம நடித்து தானே ஆகணும். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட பார்ட் இருக்குது. நம்மலாம் எவ்வளவு பெரிய நடிகர்கள், எப்படி நம்மளோட ரோல் நம்ம ப்ளே பண்ணுறோம். வெரைட்டி தர்மங்கள் இணைந்த ஒரு மரமாக காட்சி தருகிறது. இப்போ ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாமரத்தை மட்டும் வெறும் மாம்பழமாக தான் இருக்கும், அதை போய் வெரைட்டி மரம்ட்டு சொல்லுவோமா? அதில் மட்டும்தான் மாம்பழம் இருக்கும். அது போல் இந்த மனித சிருஷ்டி மரம் என்றால் என்ன? பல வெரைட்டி, பலவிதமான தர்மங்கள் சேர்ந்த ஒரு மரமாக காட்சியாக காட்டப்பட்டுள்ளது. லேக்கின் பீஜ் தோ ஏக் ஹே. விதையாக இருக்கிறவர் ஒரு பாபா. மனுஷியங்கோ வெரைட்டி தேக்கோ கித்தனி ஹே. ஆனால் மனிதர்களோட நிலைமை பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி பார்க்குறாங்க, எவ்வளோ வெரைட்டியாக இருக்கிறாங்க. மனிதனோட நிலை கொய் கைசே யார் யார் எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா மனிதனுடைய தன்மை, தோற்றம், குணம் எல்லாமே மாறுபடுதில்ல. இதைத்தான் வெரைட்டி தர்மங்கள் உள்ள மரம்ங்கிறோம். ஒன்றுமே தெரியாது யாருக்கும். அச்சா மனுஷக்கோ பாபா ஹி பாரஸ் புத்தி பண்ணாத்தே ஹே. மனிதர்களை பாபா தான் என்ன பண்ணுறாரு? தங்க புத்தியாக ஆக்குறாரு. தும் பச்சே ஜான்தி ஹோ ஏ புராணி துனியாமே பாக்கி தோடே ரோஸ் ஹே. இந்த பழைய உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான். நமக்கே தெரியும், கல்பம் முன்பு போல் நாட்டு நடப்படுது. अच्छी प्रजा साधारण प्रजा का भी सफरिंग लगता है. யார் நல்ல பிரஜை, சாதாரண பிரஜை, பணக்கார பிரஜை, அதுக்குரிய நாட்டு நடப்படுகிறது. இங்கேயே ராஜதானி ஸ்தாபனையாகுது. अच्छा बच्चों को हर एक बात में बुद्धि चलानी होती है. ऐसे नहीं मुरली सुनी न सुनी. குழந்தைகளாகி நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் புத்தியை வந்து என்ன பண்ணணுமா? இயக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது முரளி கேட்குறதா கேட்க வேணாமா அப்படி சில பேர் நினச்சிட்ருக்குறாங்க. ஏஹா பைட்டேபே புத்தி பாகர் பாக்தி ரோத்தியே. ஏன்னா அங்கே உட்கார்ந்துருந்தாலும், பாபா முன்னாடி உட்கார்ந்துருந்தாலும் கூட பாருங்கள், பல பேருக்கு புத்தி வெளியில் அலைஞ்சிட்டே இருக்குது. ஐசே பிஹே கொய்த்தோ சமுக்க முரளி சுன்கர் பகுத்து கது கது ஹோத்திகே. சில பேர் எப்படின்னா பாபா முன்னாடி உட்கார்ந்து முரளி கேட்டாலே அப்படி என்ன ஆயிடுவாங்க, ரோமம் அப்படி வந்து அந்த நஷால மிதந்துட்டுருப்பாங்க. அப்போ அவ்வளோ வந்து உள்ளத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். முரளி கேலியே பாக்தி. அந்த முரளி கேட்கத்தான் எல்லாரும் ஓடி வர்றாங்களா. பகவான் கற்றுக் கொடுக்குறாரு. तो ऐसे पढ़ाई छोड़नी थोड़ी चाहिए. பகவான் என்ற டீச்சர் பாடம் நடத்துகிறார். நான் இப்படிப்பட்ட படிப்பை நம்ம கைவிடலாமா? முரளி கேளியே பாகத்தே ஹே. முரளிக்காகத்தானே எல்லாரும் ஓடுறாங்க. பகவான் கற்பிக்கிறாரு, இப்படிப்பட்ட படிப்பை விட்டு போகலாமா? டேப்புமே அக்யூரேட்டு பர்த்தாகி சொன்னா சாகியே. டேப் ரிகார்டுன்ட்டு ஒரு மிஷின் அந்த காலத்தில் வந்துச்சு. அதில் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, அக்யூரேட்டாக அதில் ரெக்கார்டிங் ஆகுதுன்ட்டார். சாகுகார் லோகு தோ கரீது கரேங்கே தோ கரீபு சுனேங்கே. இதில் பணக்காரங்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி மிஷின் ஏழைகளும் கேட்பாங்க. கித்தனோக்கா கல்யாணம் ஹோ ஜாயேகா. எவ்வளோ பேருக்கு நன்மை உண்டாகும். கரீப் பச்சே பி அப்பனா பாக்ய பகுத்து ஊஞ்சா பன சக்தே ஹே. ஏழை குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்களும் தனது அதிர்ஷ்டத்தை மிக உயர்ந்ததாக ஆக்க முடியும். பாபா குழந்தைங்களுக்காகத்தான் என்ன பண்ணுறாரு, பில்டிங் கட்டி கொடுக்குறாரு. ஏழைங்க 2 ரூபாயில் கூட பாருங்கள் மணி ஆர்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. பாபா என் பேரில் இது வந்து ஒரு கல் போடுங்க பாபா. ஏக் ரூபாயா எக்கியமே டால் தேனா. 1 ரூபா கூட நீங்கள் எக்கியத்தில் போடுங்களே. ஃபிர் கோய் தோ உண்டி பர்னே வாலா பி ஹோகானா. பிறகு யாராவது வந்து உண்டி நிரப்புறவங்க வருவாங்க இல்லையா? மனிதர்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, எவ்வளோ செலவாகுது. பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க? சாகுகார் லோக் சர்க்கார்க்கோ பௌத் மதத் கர்த்தே ஹே. அரசாங்கத்துக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்களா. பாபா சொல்கிறார் பாருங்க, அரசாங்கத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்களாம். உன்கோ கியா மில்தா ஹே. அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது? அல்பகால சுகம். யஹா தோ தும் ஜோ கர்த்தி ஹோ 21 ஜென்மோं के लिए. இங்கே நம்ம அடையிறது 21 ஜென்ம பிராப்தி.
பார்க்குறீங்க தானே, தேக்தே ஹோ பாபானே சப் குச் தியா, பாபா எல்லாமே கொடுத்துருக்காருல்ல, விஸ்வத்தின் எஜமானனாக நம்பர் 1 ஆயிட்டாரு. இக்கி ஜென்மம் கேலியே ஐசா சௌதா கவுன் நஹி கரேகா, 21 ஜென்மத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு தொழில், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. போலோநாத் தபு தோ கவுத்தே ஹேனா, அதாவது சிவன் என்றாலே போலோநாத், கள்ளம் கபடமற்றவர். என்ன தேவை அவர் படிக்க கொடுத்துட்டே இருப்பார், வள்ளலாயிட்டு. இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம். கித்துனா போலா, எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காரு. அச்சா கவுத்தே ஹேனா, குச்சு கர்னா ஹே கர்தே, ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இப்போவே செஞ்சிடுங்க. கித்தனே கரீப் பச்சியாக, ஏழை குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிலாய்க்கர் பேட்டு பால்த்தி ஹே, ஏழை குழந்தையாக இருந்தாலும் தைச்சு வியாபாரம் பண்ணி அதில் தான் குழந்தைங்கள வளர்க்குறாங்க. பாபாவுக்கு தெரியும் இவங்கெல்லாம் மிக உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்கள். சுதாமருடைய உதாரணம் நமக்கு தான். ஒருபடி அவளை கொடுத்து மாட மாளிகை அடைஞ்சார். இதெல்லாம் இப்போ நம்ம நம்பர்வார் முயற்சி அனுசாரம் தெரிஞ்சுக்கிறோம். बाबा कहते हैं मैं बोलोनाथ की भी है ना. अच्छा ये दादा तो बोलोनाथ नगी है. பாபா சொல்கிறாரு, நான் யாராக இருக்கிறேன்னு தெரியுமா, கள்ளம் கபடமற்றவன். இந்த தாதா கூட போலோநாத் கிடையாது. அவர் கூட யாரை சொல்கிறாரு, சிவ பாபாவை தான் போலோநாத் போலோநாத்ன்ட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்பர்வார் முயற்சி அனுசாரம் தான் நம்மளோட நிலைப்பாடு என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். अच्छा इसलिए उनको सौदागर रत्नागर जादूकर कहा जाता है ना. அதனால தான் பாபாவுக்கு மகிமை என்ன, வியாபாரி, ரத்ன வியாபாரி, மந்திரவாதி என்று சொல்லப்படுது. விஸ்வராஜ்ய அதிகாரியாகிறோம். இங்கே பாரதத்தில் ஏழைகள், பிரஜைகள், பணக்காரங்க எல்லாமே எப்படி இருக்கிறாங்க, ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க. அச்சா அபி தும் சமஸ்தே ஹோ பாரத் கித்னா ஊஞ்சா தா, பாரதம் எவ்வளோ உயர்ந்த இடம்ட்டு இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. अच्छा उसकी निशानियाँ भी है, அதனுடைய அடையாளங்களும் உண்டு. सोमनाथ का मंदिर कितना हीरे जवाहरतों से सजा हुआ था. சோமநாதபுர கோவில் இருக்கு இல்லையா குஜராத்தில், அந்த கோவில் பாருங்கள் எவ்வளோ வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. அதாவது அந்த சின்னம் சோம்நாத் அப்படின்னு சொன்னாலே அங்கே பாபாவோட நினைவு சின்னம் என்ன இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. ஜோ ஊண்ட் பர்கர் ஹீரே ஜவாஹரத் லே கயே, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒட்டகத்தில் தான் நிறைய அந்த ரத்தனங்களாக நிரப்பி நிரப்பி கொண்டு வந்தாங்களா. தும் பச்சே ஜான்தி ஹோ அபி துனியா பதல்னி ஜரூரி ஹே, இந்த உலகம் மாறக்கூடியதுங்கிறது அவசியம். இஸ்கேலியே தும் தயாரி கர்ரகே ஹோ, இதுக்கு தான் இப்போ நம்மளாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். யாரெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க அதனுடைய பலனை அடைவார்கள். மாயாக்கா ஆப்போசிஷன் பௌத்து கோத்தாகை, மாயாவோட எதிர்ப்பு நிறைய தான் இருக்குது. ஏன்னா நீங்களாம் ஈஸ்வரிய குழந்தைங்க, மற்ற எல்லாரும் ராவண குழந்தைங்க. அச்சா தும் ஹோ சிவபாபா கே, சிவபாபா தும்கோ வர்ஷா தேத்தே ஹே, நம்மளாம் சிவபாபாவோட குழந்தை. சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. அப்போ ஒரு பாபா தவிர வேறு எங்கேயும் நம்ம புத்தி போகக்கூடாது தானே. अच्छा मीठे मीठे सिकीलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग और நமஸ்தே. இன்னைக்கு முரளியில் பாபா சாராம்சமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உள்நோக்கு முகமாகி தன்னோடு தான் உரையாடல் செய்யுங்கள். உள்நோக்கு முகமாகி தன்னோடு தான் பேசுங்க. ஜப்கி ஹம் தேவதா பன்தே ஹே தோ ஹமாரி சலன் கைசி ஹே, என்ன பேசுறது, நம்ம தான் தேவதையாகிற ஆத்மான்ட்டு சொன்னோம். அப்போ நம்மளோட நடத்தை எப்படி இருக்குது, நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எந்த அசுத்தமான பழக்க வழக்கம் எதுவும் இல்லை தானே. அப்பனா பவிஷ்யக்கு ஜென்மம் கேலிய ஊஞ்சித்தோ பனானாகே, தன்னுடைய வருங்காலத்திற்காக 21 ஜென்மத்திற்காக உயர்ந்தவர்களாக உயர்ந்ததாக நம்ம ஆக்க வேண்டும் என்றால் குசேலர் போல் நமக்கு என்ன கிடைக்குது, போலோநாத் பாபா கிட்ட அர்ப்பணம் செய்து விடுங்கள். ஏன்னா இந்த படிப்பு படிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணக்கூடாது, காரணங்கள் சொல்லக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதானத்தில் சொல்கிறாங்க, ஆதி அவர் அனாதி ஸ்வரூப்புக்கே சுனதி துவாரா, ஆதி ஸ்வரூபம் அனாதி ஸ்வரூபத்தினுடைய நினைவு மூலமாக தன்னை பிஸியாக, அதாவது தன்னுடைய உண்மையான
ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்ங்கிறது என்னன்னா ஆத்மாவோட ஸ்வதர்மம் சாந்தி. அந்த உண்மையான தர்மத்தை தனதாக்கக்கூடிய தூய்மையான யோகியாக ஆகுக. ஆதி ஸ்வரூபம்னா தேவதா ஸ்வரூபம். அனாதி ஸ்வரூபம்னா என்ன? பரந்தாமத்தினுடைய ஸ்வரூபம். அப்போ ஆதி அனாதி ஸ்வரூபத்தோட நினைவு செய்கிறதன் மூலமாக தன்னுடைய உண்மையான சுதர்மத்தை கையாளும் பொழுது நம்ம தூய்மையான யோகியாக ஆகுக. பிராமணர்களோட நிஜி ஸ்வதர்ம் ஹை பவித்ரதா. பிராமணர்களுடைய உண்மையான சுயத்தினுடைய தர்மம் என்பது தூய்மை. அபவித்திரம் என்பது பரதர்மம். எந்த அளவு தூய்மையை நம்ம தன்னுடையதாக ஆக்குறோமோ, தூய்மையை எந்தளவு நம்ம தன்னுடையதாக ஆக்குறோமோ உஸ்கோ அப்பனானா லோக் முஸ்கில் சமஸ்தே ஹே. அதாவது கடைப்பிடிக்கிறது கஷ்டம்ட்டு உலகத்தார் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? அதை ஈஸியாக கடைப்பிடிக்கிறாங்க. ஓ ஆப் பச்சோம் கேளியே அதி சகஜகே. அதாவது உலகத்தில் எந்த விஷயம் கஷ்டமாக தெரியுதோ அது நமக்கு எப்படி இருக்குது? சுலபமாக இருக்குது. அப்போ தூய்மையை கடைப்பிடிக்கிறது இங்கே எல்லாருக்கும் சுலபம். தூய்மையற்ற வாழ்க்கை என்பது தான் என்ன? பரதர்மம். அப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? நம்மளோட உண்மையான சுரூபம் ஆத்மஸ்வரூபம் சதா எப்படி இருக்குன்னா நம்ம தூய்மையாக இருக்கிறோம். அனாதி ஸ்வரூபத்தில் கூட நான் பவித்ரா ஆத்மா. ஆதி ஸ்வரூபத்தில் பவித்ரதா, அனாதி ஸ்வரூபத்தில் பவித்ரா ஆத்மா. அவருக்கு ஆதி ஸ்வரூப பவித்ர தேவதாகி. சிருஷ்டியினுடைய ஆதி முதல் ஸ்வரூபமே என்னன்னா தூய்மையான தேவதா ஸ்வரூபம். அச்சா அபிகா அந்திம் ஜென்ம் கி பவித்ர பிராமன் ஜீவன் ஹே. இப்போ தான் கடைசி ஜென்மத்தினுடைய தூய்மையான பிராமண வாழ்க்கை. ஆகையால் பாபா என்ன சொல்கிறாங்க? பவித்ரதாகி பிரமன் ஜீவன் கி பர்சனாலிட்டி. அந்த பியூரிட்டியை கடைப்பிடிக்கிறது தான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி. ஜோ பவித்ர ஹே ஓ வஹி யோகி ஹே. யார் தூய்மையாக இருக்கிறாங்க அவங்க தான் யோகியாக இருக்கிறாங்க. ஸ்லோகன் சஹஜ யோகி கஹ்கர். அதாவது தன்னை நான் சகஜமான யோகி என்று சொல்லிக்கொண்டு அல்பேலாப்பன் நஹீலாவோ. அலட்சிய போக்கை தனக்குள் கொண்டு வராதீங்க. ஏன்னா அலட்சியம் மிக மோசமானது. அதை என்ன பண்ணும்? நம்மளை இழுத்துட்டு போயிடும். ஆகையினால என்ன சொல்கிறாரு? அந்த அலட்சிய போக்கில் கொண்டு வராதீங்க. சக்தி ஸ்வரூபம் ஆயிடுங்க. அதாவது அலட்சியம், கவனக்குறைவு, சோம்பேறித்தனத்தை எல்லாம் மாற்றணும்னா அதுக்கு எதை தாரணப்படணும்? நம்ம சக்தி ஸ்வரூபத்தை தனதாக்க தெரிய வேண்டும். இன்னைக்கு மகா வாக்கியத்தில் அவ்யக்த இஷாரா கூட பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மீக ஸ்திதி மே ரஹ்னே கா அபியாஸ் கரோ அந்தர்முகி பனோ. தலைப்பென்ன? ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க, அந்தர்முகி ஆகுங்க. ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, கஹா ஜாத்தா ஹே அந்தர்முகி சதா சுகி. உள்நோக்கு முகமாக இருக்கிறாங்கன்னா சதா சுகத்தோடு இருப்பார்கள். பொதுவாக வாய் பேசாமல் இருந்தாலே சுகம் கிடைக்கும். அது அந்தர்முகத்தான மனதினுடைய மௌனமும் அதில் வருது. உன்ஹே கொய் பாஹர் கே ஆகர்ஷன் ஆகர்ஷித் நஹி கர் சக்தே. அந்தர்முக்கியாக இருக்கிறவங்கள வெளி உலகத்தினுடைய கவர்ச்சி தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. கபி மன்மத்து கபி பர்மத்து ஆகர்ஷித் நஹி கர் சக்தி. சில நேரம் மனவழி விஷயங்களோ, சில நேரம் பார்த்தா பிறர் வழி விஷயங்களோ அவங்கள தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. क्योंकि अंतर्मुखी सदा सुखी रहने वाले. ஏன்னா அந்தர்முகினாலே அடையாளம் என்ன? சதா சுகமாக இருக்கக்கூடியவர்கள். சுக்கு தாத்தா பாபாவுடைய குழந்தைங்க. சுக்கு தாத்தா கே பச்சே. சுகம் தரும் வள்ளலோட குழந்தை யாரு? மாஸ்டர் சுக தாத்தாவாக இருப்பார்கள். பாஹர் முகதாசே முக்து ஹோங்கே. அப்போ அந்தர்முகத்தால் உள்ளே போக போக இயல்பாகவே வெளி உலகத்தினுடைய வீணான எதிர்மறையான விஷயங்களில் இருந்து அவங்க எப்படி இருப்பாங்க? விடுபட்ட நிலையில் இருப்பாங்க. அதனால் தன்னோட ஆத்மாவுக்கு நம்ம நன்மை செய்யணும்னு நினச்சா ஒவ்வொரு விதமான டயட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். தூய்மையான கரங்களால் செய்யப்பட்ட சுத்தமான உணவு தான் நம்மளை என்ன பண்ணுமா? குணவானாக ஆக்கும். ஸோ இன்னைக்கு அதனுடைய ரிலேட்டடாக மம்மாவுடைய விசேஷத்தை நம்ம பார்க்கலாம். மங்கள வாரம் இல்லையா? மங்களகரமான விஷயம். फरमान बरदार के गुण से परमात्मा स्नेह की शक्ति से संपन्न. கட்டளைப்படி நடக்கக்கூடிய குணத்தின் மூலமா பரமாத்மாவுடைய அன்பு சக்தியினால் சம்பன்னமாக இருத்தல்.
கட்டளைப்படி நடக்கக்கூடிய குணத்தின் மூலமாக பரமாத்மாவுடைய அன்பு சக்தியில் நிறைஞ்சிருக்கிறது. मम्मा सदा बाबा के एक एक फरमान को पालन करके फरमान बरदार बनकर रहे. மம்மாவோட ஸ்பெஷாலிட்டி பாருங்க, சதா அவங்க பாபாவோட ஒவ்வொரு விதமான கட்டளைகளையும் கடைபிடித்து கொண்டே கட்டளைப்படி நடப்பவராக ஆகியிருந்தார்கள். இசை குண சேவை பரமாத்மா ஸ்நேகுக்கே பாத்திரபணி. கட்டளைப்படி நடக்கிறப்ப என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த குணத்தின் மூலமாக பரமாத்மாவுடைய அன்புக்கு பாத்திரதாரியாகிறார்கள். அப்போ யாரை பிடிக்கும்? பாபாவுக்கு கூட சொல்கிறபடி கேட்டு நடக்கிற குழந்தையை பிடிக்கும் இல்லையா? அதில் பரமாத்மாவுடைய அன்புக்கு பாத்திரதாரி. தில் தக்த நஷீன் பன்கையே, அது மட்டுமா, பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி ஆகிவிட்டார்கள். பாபா கா கஹ்னா அவர் மம்மா கா கர்னா. பாபா சொல்கிறாரு, மம்மா வந்து அதை செயல்படுத்துகிறாங்க. जैसे मिलिट्री वालों को अपने कमांडर का हर फरमान उसी समय पालन करना होता. மிலிட்ரியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கமாண்டர் என்ன சொல்கிறாங்களோ ஒவ்வொரு கட்டளை அந்த ஆர்டர் வந்து உடனே அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஐசே மாதேஸ்வரி ஜி சதா जी हजूर जी हाजिर करके परमात्मा स्नेह के पात्र बन गई. அதுபோல் மாதேஸ்வரி ஜெகத்தம்பா என்ன ஆயிட்டாங்க? சதா ஜி ஹசூர், பாபா என்ன சொன்னாலும் சரி பாபா, ஜி பாபா, ஹாஞ்சி பாபா, அப்படி சொல்லி சொல்லி பரமாத்மாவுடைய அன்புக்கு உரியவராக ஆகிவிட்டார்கள். ऐसे हम सबको भी परमात्मा पिता के हर फरमान को पालन करना है. இப்படி நாம் அனைவரும் கூட பரமாத்மா தந்தையினுடைய ஒவ்வொரு விதமான கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனால் கட்டளைப்படி நடக்கக்கூடிய குணத்தை நம்மெல்லாம் இன்னைக்கு நாள் பூரா செயல்படுத்தலாம். பாபாவுடைய அன்புக்குரிய பிடித்தமான குழந்தையாக நம் அனைவரும் ஆகலாம். இப்போ நம்ம அந்த ஸ்வரூபத்தில் பாபா கிட்ட நம்ம நிலைச்சிருக்கலாம். ओम शांति. हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन. हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन. दिया है बाबा हमको नया जीवन. दिया है बाबा हमको नया जीवन. हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन. दिया है बाबा हमको नया जीवन. दिया है बाबा हमको
बाबा हमको नया जीवन। हमको है नाज बाबा क्या से क्या बनाए, हमको है नाज बाबा क्या से क्या बनाए। गाते गीत जिसके अब वो हमारे गाए, धरती गगन सभी मिल गाते होके यही मगन। धरती गगन सभी मिल गाते होके यही मगन। दिया है बाबा हमको नया जीवन, दिया है बाबा हमको नया जीवन। हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन। हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन। दिया है बाबा हमको नया जीवन, दिया है बाबा हमको नया जीवन, दिया है बाबा हमको नया जीवन। மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரொம்ப சுலபமான வழி எளிமையாக வாழ்கிறது. The art of happy living is very simple. All that it requires is simple living.